அண்ணி பிரியமா வரலையா? அப்புறம் மற்றவங்க அப்பா அத்தை அம்மா எல்லாம் எங்க? கொழுந்தனாரே, அத்தை மருமகளோட கிரகப்பிரவேச சடங்குக்கு வரமாட்டாங்க. சித்தியும் சின்னாத்தையும் கூட வரமாட்டாங்க. சின்ன மாமா இன்னைக்கு அறைய விட்டு வெளியவே வரல. ஆஹானா தப்பா எடுத்துக்காத. தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனா நேத்து உன் வீட்டுல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அத்தை இந்த எல்லா நிகழ்ச்சியையும் ரத்து பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா நாங்க தான் எப்படியோ பேசி இன்னைக்கு அனுமதி வாங்கினோம். ஆனா பெரியம்மா நேத்து இருந்த கோபத்தை பார்த்தா உன்னை வீட்டு வாசல கூட மிதிக்க விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பாருங்க. அக்கா, இதெல்லாம் இப்போ விடுங்க. சரி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாதே, சரியா? சரிதாம்மா. அர்ஜுன், சீக்கிரம் போய் பெரிய அத்தையை சமாதானப்படுத்துங்க. அவங்க கோபத்தை குறைங்க. பெரிய அத்தை கோபத்துல எரிமலை மாதிரி இருக்காங்க. ஆமா, நானும் அம்மாவை போய் பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணி இங்கெல்லாம் முடிஞ்சது இல்லையா? கொழுந்தனாரே, இன்னும் சில சடங்குகள் பாக்கி இருக்கு. இனிப்பு சாப்பிடணும்ல. இந்தா ஆஹானா, வாயத்திர. இந்தாங்க கொழுந்தனாரே. இல்ல அண்ணி, எனக்கு வேண்டாம். கொழுந்தனாரே, இது ஒரு சடங்கு, பண்ணிதானே ஆகணும். வாயத்திறங்க. அண்ணி, நான் சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ எதுவுமே பிடிக்கல. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. அர்ஜுன், இப்போ பிடிக்காம போக என்ன இருக்கு? நீ அஹானாவை நம்புறல்ல, அப்புறம் என்ன? மற்ற எதையும் மனசுல வச்சுக்காத. பாரு, மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிடும். அண்ணி நீங்க ஊட்டி விடுங்க. டுக்குன் அண்ணா, நான் சொல்றேன்ல எனக்கு வேண்டாம்னு. ஏன் எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கல. கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ் விடுங்க. ஆனா கொழுந்தனாரே, சரி இருக்கட்டும், விடுங்க அண்ணி. ஹாய் சின்ன அத்தை, என் பேரு மிட்டாய். ஹாய் அத்தை. வாசல்ல தடுத்து நிறுத்தி உள்ள வர்றதுக்கு டோல் டாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சோம். ஆனா பாட்டி ரொம்ப கோபமா இருக்காங்க. அதான் எல்லாம் சொதப்பிடுச்சு. சின்ன அத்தை, பாட்டி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்க திருட்டுத்தனமா வந்துட்டோம். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இப்போ இத பத்தி பேசாதீங்க. பாட்டி கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. ஆஹானா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். எதையும் மனசுல வச்சுக்காதே, சரியா? अंदर जाके ना माँ का आशीर्वाद लेना, उनको प्रणाम करना, और अगर वो कुछ बोले तो चुपचाप सुन लेना। मंजली, वो दूध का थाल कहाँ है? वो बोला था ना लेकर आना है। उसमें पहले ये पाव रखेगी, उसके बाद ही घर में कदम रखेगी। जल्दी से लेकर आओ। ஆமா அக்கா, எல்லாம் தயாரா இருக்கு. உள்ள போலாம். வாங்க போலாம் போலாம். வாங்க. அஹானா, இப்போ உன் 2 காலையும் இந்த தட்டுல வை. அப்புறம் வலது காலை முன்னாடி வச்சு வீட்டுக்குள்ள வா. பாத்தீங்களா எவ்வளோ ராசி இல்லாத பொண்ணுன்னு? வீட்டுல கால் வைக்கும் போதே அபசகுணம் ஆரம்பிச்சிடுச்சு. இவ எப்படி இந்த வீட்டு மருமகளா இருப்பான்னு தெரியல. என் குடும்பத்தையே கலைச்சிடுவா போல. பெரியம்மா, புடவையில் கால் சிக்கிடுச்சு, அதனால தான். இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான், இதனால ஒன்றும் ஆகாது. போதும் டுக்குன்,
நேத்துல இருந்து நிறைய கேட்டுட்டு இருக்கேன். இந்த ராசி இல்லாத பொண்ணை நம்ம குடும்பத்து மருமகளாக என்ன டார்ச்சர் பண்ணீங்களே, இப்ப பாத்தீங்களா? போதும் உங்க நாடகம் எல்லாம். ஒழுங்கா நடக்க கூட தெரியல, கண்ணு இருக்குல்ல, காலை கூட ஒழுங்கா எடுத்து வைக்க தெரியல. நேத்து உன்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, ஆனா உனக்கு கவலையே இல்ல. உங்க அம்மா ஒன்னும் சொல்லி கொடுக்கலையா? ஒரு சின்ன சடங்க கூட ஒழுங்கா பண்ண தெரியல. அக்கா சொல்றது சரிதான், நீ ஒரு ராசி இல்லாதவ. இல்ல இப்போ பாலை கொதிக்க வச்சு சடங்க முடிக்கணும்ல. இப்ப வாங்க, நான் சும்மா சொன்னேன். சடங்குன்னா சடங்கு தானே, பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். சரி, அமைதியா இருங்க. அஹானா, போய் பெரியவங்க எல்லாரையும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கு. குறிப்பா அத்தை கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கு. நான் உன்னை காலில் விட சொன்னா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க. வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க. நீங்களும் எங்க அம்மாவை போலதான், இதுவும் இப்போ என் குடும்பம் தான். எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? போதும் நிறுத்து, எங்க காலில் விழணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த குடும்பத்துல உன்னை தலையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்காத. இந்த குடும்பத்து மருமகளா எப்படி இருக்கணும்னு உனக்கு பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சியை நானே உனக்கு கொடுப்பேன். அந்த பயிற்சியில ஜெயிச்சா மட்டும்தான் நீ இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா நீ உன் அம்மா வீட்டுக்கே திரும்பி போக வேண்டியிருக்கும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறேன் அத்தை. என் தலையெழுத்தை நான் மாத்த முடியாது. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. எனக்கு எல்லாம் சம்மதம் தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் நான் விரும்புறேன். அண்ணி, அண்ணே, நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம் அண்ணே. ஏய் துர்காதேவி, நீ இப்போ தூங்கிட்டு இருக்கியா? மாமியார் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். பாரு அஹானா, இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்காது. இந்த வீட்டு மருமகங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்கணும். சரி, இதை விடு, இவங்களை அறிமுகப்படுத்திக்கோ. இவங்க உன் நாத்தனார் மம்தா, இவங்க மோனிகா. இவங்க 2 பேரும் உன் நாத்தனாருங்க. அஹானா, கல்யாணம் முடிஞ்சதுனால ரொம்ப களைப்பா இருக்கியா? இல்ல, நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க, எங்களை விட அதிகமா அனுபவிச்சிருக்கல்ல. இப்ப பரவாயில்லையா? இல்ல இன்னும் களைப்பா இருக்கா? இல்ல அக்கா, நான் நல்லா இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லவா? நாங்க ஜெயில் கதைகள் கேட்டிருக்கோம், ஆனா ஜெயில நேர்ல பார்த்ததில்ல. ஆனா ஒண்ணு உறுதியா சொல்றேன், ஜெயில் கைதிகளால கூட இந்த வீட்டோட சட்டதிட்டங்களை தாங்கிக்க முடியாது. ஆஹா அண்ணி, ஆஹா, வாய்ப்பு கிடைச்சதும் புகுந்த வீட்டு புகாரை ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போய் சொல்லட்டுமா? இல்ல அக்கா, அப்படி இல்ல. நாங்க குறை சொல்லல. புது பொண்ணு வந்திருக்காளே, அதான் சும்மா விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். எங்க அன்பான நாத்தனார்களே, நாளைக்கு நீங்களும் புகுந்த வீட்டுக்குத்தான் போவீங்க. இந்த அண்ணிங்க படுற கஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும்ல? யார்ட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சொல்ல மாட்டீங்கல்ல? சரி விடுங்க, இப்போதைக்கு சொல்ல மாட்டோம். ஆனா ஏதாவது எங்களுக்கு எதிரா பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்க எவ்வளோ அன்பானவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சின்ன அண்ணி,
நான் உங்களை சின்ன அண்ணின்னு தான் கூப்பிடுவேன், சரியா? நீங்க எங்க அர்ஜுன் அண்ணனோட மனைவி இல்லையா? அதான். ஆமா அண்ணி, நேத்து உங்க கல்யாணத்துல என்னதான் ஆச்சு?